ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட, அதே நேரம் டேஸ்டான ரெசிபி. நம்ம மாடி தோட்டத்திலேருந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் முள்ளங்கி எல்லாம் பறிச்சிட்டு வந்துட்டேங்க. இதில் நம்ம இப்போ ஒரு வடை செய்ய போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கோம். சாதி சிந்திச்சு எந்த அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு முள்ளங்கியும் நம்ம போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம். அதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தலும் பூண்டும் போட்டு கல்லுப்பும் போட்டு சும்மா 2 திருப்பி மட்டும் திருக்கிடலாம். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரையானது தான் போடுறேன். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு இந்த மாதிரி நம்ம ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டு, இது கூட நான் துருவி வச்ச முள்ளங்கியையும் போட்டு ஒரே ஒரு திருகு மட்டும்தான் நம்ம திருகணும். இது எதுக்காக அப்படின்னாக்கா, முழுசாக முள்ளங்கி உள்ளே இருந்ததுன்னா, ஒருவேளை உங்கள் வீட்டில் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க முள்ளங்கினா, இது காட்டி கொடுத்துரும் இல்லையா. அதனால் இதை ஒரு லைட்டாக திருகிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப பொடிசாக கட்டாயிரும். இல்லை சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. லைட்டாக ஒரு திருகிட்டு வந்துட்டேன். அதில் கொஞ்சமாக பல்லாரி வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனால போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு உப்பு போதுமான்னு பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும், நல்லா மணமாக இருக்கும். முள்ளங்கி வடைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் முள்ளங்கி இதை விட அதிகமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். பைண்டிங்காக நான் கடலைப்பருப்பு போடுறேன். ஆனால் முள்ளங்கி தான் மெயினாக இருக்கணும். இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டேன் நான். இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம அதை போட்டுக்கலாம். ஆனால் சிம்லேயே வச்சு 2 பக்கமும் நல்லா சவக்கிறப்ப எடுக்கணும். வடையெல்லாம் செஞ்சு 6 வடையும் செஞ்சு வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. ஆளுக்கு எடுத்து சுட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட ஆரம்பித்ததில் கடைசி உங்களுக்கு வீடியோவை காமிக்காம விட்டுட்டு, இப்போ நல்ல வேலை 2 வடையாவது இருந்தது. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முள்ளங்கின்னு சொன்னாலொழி யாருக்கும் தெரியாது, நான் சொல்லவே இல்லைங்க. அட்டகாசமான சுவையில் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.